ஒரு சூனியக்காரி அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போன கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மாறனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கிராமத்தில் நடக்கும் விஷயங்களை தன் மனைவி மாறனிடம் கூறுகிறான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கிராமத்துல சூனியக்கார கிழவின்னு சொல்லி ஒரு கிழவி சுத்திட்டு இருக்காமாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அது குழந்தைங்களை கடத்திட்டு போகுதாமா. அந்த சூனியக்காரி குழந்தைகளை கடத்தி செல்லும். சூனியக்காரிக்கு பகல் நேரங்களில் கண்கள் தெரியாது, இரவு நேரங்களில் மட்டும்தான் கண்கள் தெரியும். அன்றிரவே மாறன் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தான். தன் மனைவியும் குழந்தையும் வீட்டினுள்ளே உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டினுள் நுழைந்த சூனியக்கார கிழவி மாறனின் குழந்தையை தூக்கி கொண்டு தன் கோட்டைக்கு சென்றது. அடுத்த நாள் மாறனின் மனைவி மாறனிடம் அழுது கொண்டு, குழந்தை நைட்டு என் பக்கத்துல தாங்க தூங்கிட்டு இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா குழந்தைய காணங்க. எனக்கு என்னமோ அந்த கிழவி தூக்கிட்டு போயிருக்குமான்னு தோணுது. என்னமா சொல்ற? நான் உன்னை நம்பிதானே குழந்தைய பத்திரமா பாத்துக்க சொன்னேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே, இப்ப நான் என்னதான் பண்றது? கிராமத்தில் அனைவரும் மாறனின் குழந்தையை சூனிய கிழவி தூக்கி சென்றது என கிராமம் முழுவதும் பேசிக் கொண்டனர். நம்ம ஊர்ல சூனிய கிழவி சுத்துதாமாடா. வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க, நம்ம ஊர்ல என்னென்னமோ நடக்குதுங்க. அடியே, வீட்டுல தாப்பால் போட்டுறீ. சூனிய கலவி வேற சுத்துதாமா, பத்திரமா இரு. எனக்கு விஷயம் தெரியுமா? நாளைக்கெல்லாம் ஜமீன்தாரை பார்க்க போறோம். நம்ம ஊர்ல சூனியக்கார கிழவி சுத்துது. ஊர் மக்கள் அனைவரும் ஜமீன்தாரை பார்த்து கிராமத்தில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் கூறினர். பிறகு தவ முனிவரிடம் சென்றனர். முனிவர் ஐயா, எங்க கிராமத்துல சூனியக்காரி கிழவி தொல்லை தாங்க முடியல. சரி, நான் கூறுவதை செய்யுங்கள். தங்கள் வீட்டின் முன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வையுங்கள், அதுவே போதும். அன்றிரவே சூனியக்காரி கிழவி எப்பொழுதும் போல் கிராமத்தினுள் நுழைந்தது. ஒரு வீட்டினுள் நுழைந்த சூனியக்காரி கிழவி அந்த வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்ததும் திரும்பி தன் கோட்டைக்கே சென்று விட்டது. முனிவர் கூறியபடியே தன் முகத்தை பார்க்க சகிக்காமல் கோட்டையினுள் சென்று அகப்பட்டு கொண்டது.